என்னன்னா ஒரு மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னும் அவருடைய லங்ஸ்ல ஹார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பிளட் ஸ்பாட்ஸே இருந்ததுன்ற அளவுக்கான விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டது. போலீஸ் ஃபாலோ பண்ற 2 பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியும். ஒன்று ஹார்ட் அட்டாக், இல்லை இன்னொன்று ஃபிட்ஸ். போலீஸார் லஞ்சம் கேட்டாங்க, 10 பாக்கெட் சிகரெட்டும் 25,000 ரூபாய் மாசம் கேட்டாங்க. அதை அவர் ஃபோனில் வச்சிருந்தாரு, அதனால தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. ஸ்கல்லே இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லப்பட்டு லெஃப்ட் நெஞ்சு பகுதி கீழே 7 சென்டிமீட்டர் அளவுக்கு காயம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. மொட்டை அடிக்கிறதுக்கு எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கல, ஆப்ரேஷனுக்கு பெர்மிஷன் வாங்கல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல இன்னொரு சந்தேகமும் காமனா எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா, நம்ம அதில் அந்த வீடியோவில் பார்த்துருப்போம், அவருக்கு ஐ திங்க் ரைட் சைடு தலையில் முன்னாடி தையல் போட்டிருக்கும் இல்லையா, பட் அவர் விழுந்தது லெஃப்ட் சைடுன்னு சொல்லப்படுது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டையும் லாக்கப்டத்தையும் பிரிக்க முடியல, ஆட்சி மாறான்னு காட்சி மாற மாட்டேங்குது. கடந்த வாரம் தான் சபரிவர்மன் டெத்து, இப்போ பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் டெத்து, எப்படி மேடம் பார்க்குறீங்க? எஸ், ஆக்சுவலி இந்த லாக்அப் டெத் நம்மளும் ஒரு விஷயம் பேசும்போதும் நம்ம ஐ திங்க் அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கோட தீர்ப்பு வந்தப்போ பேசும்போது சாத்தான்குளம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. இனிமே எல்லாருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பயமானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. பட் அதனை தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு தண்டனை தான் அஜித்குமார் வழக்கிலையும் ஆகாஷ் கஸ்டோடியல் டெத்லையும் கொடுக்கப்படணும்னு நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்த ஒரு டைம். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த சபரிவர்மனோட ஒரு விஷயம் வந்து பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் அந்த ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்ச எல்லா கஸ்டோடியல் டெத்தும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு நடந்த இந்த அருணாச்சலம் வழக்கு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போலீஸ் ஃபாலோ பண்ற 2 பேட்டர்ன் நம்மளால பார்க்க முடியும். ஒன்று ஹார்ட் அட்டாக், இல்லை இன்னொன்று ஃபிட்ஸ். ஆமா இல்லையா, யூஸ்வலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற. ஏன்னா சபரிவர்மன் வழக்கிலையும் சொல்லப்பட்டது தான், கிட்டத்தட்ட 35 வயசுக்குள்ள 34-35 வயசு அவருக்கு ஹார்ட் அட்டாக்னா ஃபேமிலி சொல்ற விஷயம் அதுதான். அவருடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து கிளியரா இருந்தது, ரெக்கார்ட்ஸ். அவருக்கு அந்த மாதிரி முன்னாடி எந்தவித ட்ரேசஸும் எந்தவித ஒரு அந்த மாதிரியான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி தொடர்ந்து நின்று போராடின ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் கடைசியாக பாடியில வந்து 19 இன்ஜுரி இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. என்னன்னா ஒரு மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னும் அவருடைய லங்ஸ்ல ஹார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா பிளட் ஸ்பாட்ஸே இருந்ததுன்ற அளவுக்கான விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டது சபரிவர்மன் வழக்குல. ஆமா, ஏன்னா உங்களுக்கு வந்து அடிக்கிறாங்க அப்படின்னும் போது, ஏன்னா பாடியில அங்கங்க ரத்த கட்டுகள் இருந்ததாக சொல்லப்படுது. உள்காயத்தை தாண்டி அந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாத்தி ஒரு 3 காவலர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. எந்த கேஸ்லயும் இல்லாத ஒரு விஷயம் சபரிவர்மன் கேஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு 8 சிறை கைதிகளும் அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அவங்களும் உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் கிடையாது. அதுல யாருமே எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு. அதில் ஒருத்தர் மேலாம் பார்த்தீங்கன்னா 54 கேஸ் இருக்கு. அப்பா ஓகே, எல்லாருமே முன்னாடி ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் தான். அதாவது வழிப்பறி, கொள்ளை, ரேப், தெஃப்ட் இந்த மாதிரி கேசஸ்ல இன்வால்வ் ஆன ஒரு பர்சன்ஸ் தான். இந்த சபரிவர்மனே பார்த்தீங்கன்னா ஒரு 19 காயங்கள்ல என்னென்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவரோட தலையில 2 காயங்கள் இருந்துன்னு சொல்லப்பட்டுச்சு, விச் மீன்ஸ் இருந்ததுன்னு சொல்லப்பட்டுச்சு. என்னன்னா ஸ்கல்லே இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. மண்டையோட எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மேடம், சும்மா தட்டினால வராது மேடம். ஸோ மண்டே ஓட்ல காயங்கள் சொல்லப்பட்டுச்சு. அப்புறம் லெஃப்ட் நெஞ்சு பகுதி கீழே 7 சென்டிமீட்டர் அளவுக்கு காயம் இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஆல்ரெடி அவர் வந்து மாற்றுத்திறனாளி வேற. ஐயோ, அந்த மாற்றுத்திறனாளி அவரோட கையிலே திரும்ப அடிபட்டிருக்கு அப்படின்னும் கூடவே பார்த்தோன்னா அவர் தலையில 2 இன்ஜுரி சொன்ன மாதிரி ஆர்கன்ல டிஷ்யூஸும் அவரோட இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் அப்போ அவரோட டிஷ்யூஸுமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்கன் டிஷ்யூஸுமே அடுத்த கட்ட ஒரு டெஸ்டிங்காக கலெக்ட் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரல், மூளை, ரத்த நாளங்கள் எல்லாமே ஸ்வெல்லிங்காக இருந்ததுன்னு சொல்லப்படுது. இப்படி முடிச்சிருப்பாங்களா? எப்படி அதுலதான் அதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள போறாரு, அங்கேயும் அவர் குட்கா வித்தாரு அப்படின்றது போலீசார் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. பட் ஃபேமிலி தரப்புல சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னவாக இருந்தது அப்படின்னா, இல்ல போலீசார் லஞ்சம் கேட்டாங்க, 10 பாக்கெட் சிகரெட்டும் 25,000 ரூபாய் மாசம் கேட்டாங்க, அதை அவர் ஃபோனில் வச்சிருந்தாரு, அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இங்க என்னன்னா மெயினா அவர் கொண்டு போய் நாகர்கோவில் கிளை சிறையில் அவரை அடைச்ச உடனே அங்க வந்து கைதிகளுக்கும் அவருக்கும் இடையே இடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வாய் வார்த்தையாக, அப்புறம் கை கலப்பு வாக்குவாதம். சோ அங்க இருக்கக்கூடிய வார்டனோட வேலை என்னன்னா உள்ள போய் பிரிச்சு விட்டுருக்கணும். ஆமா ஓகே, பிரிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் இவர்களும் சபரிவர்மனை தாக்கி கூட அந்த கைதிகளையும் தாக்க சொல்லியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல ஒரு ஹேண்டிகேப்ட் மேடம், எப்படி மேடம் மாற்றுத்திறனாளியை போய் இப்படி பண்ண அப்படி? சோ அது அவங்களுக்கு வாக்குவாதம் மட்டும் தான் பண்ண முடியும், அடிபடி எல்லாம் இருக்க முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது அவருடைய கை கால்கள் அங்கேயும் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த ரத்த கட்டுகள் இருந்ததின் அடிப்படையில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. சோ இதுவும் சொல்லப்படுது. இப்ப என்னன்னா அந்த சிசிடிவில கலெக்ட் பண்ற வேலையில போலீஸ் ஈடுபட்டு இருக்காங்க. விச் வாஸ் வெரி கிளியர் தட் அது மர்டர் அப்படிங்கிறது இப்போ வந்து லைக் நிரூபணமான ஒரு விஷயமா இருக்கு, பேஸ்ட் ஆன் த சயின்டிஃபிக் எவிடன்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து ஒரு 10 நாள் கூட ஆகலை.
ஆகிறதுக்குள்ள பார்த்தோன்னா இந்த ஜூலை 17ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டவர் தான் இந்த அருணாச்சலம். எங்க அப்படின்னு பார்த்தோம்னா விசாரணைக்காக சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் வித்தார். 120 பாட்டில் வச்சிருந்தாரு அப்படின்னு. ஏன்னா அந்த வீடியோவும் போலீஸ் வெளியிட்டு இருந்தாங்க. அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த மது பாட்டில் எல்லாம் எடுக்கிறத வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு 26 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், தூத்துக்குடியை சார்ந்தவர், அமுதா நகர் அப்படிங்கிற பிளேஸை வந்து சார்ந்த பர்சன் தான் இவரு. இவரு வந்து ஒரு டாஸ்மாக் ஊழியரும் கூட. இவரு ஆக்சுவலி எங்கன்னா 3ஆம் மைல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒயின் ஷாப்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன் தான் இவர். ஸோ விசாரணைக்காக இவரை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் தொடர்ந்து நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள் அங்கேயும் அவங்க ஃபேமிலி தரப்புல இருந்து வைக்கப்பட்டுச்சு. காவல்துறையினரை நோக்கி என்ன அப்படின்னா, இல்ல போலீசார் வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க, அவர் வந்து ஃபிட்ஸ் வந்தது. என்னன்னா 17ஆம் தேதி காலைல அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. ஈவினிங் வந்து அவங்க அம்மாக்கு கால் வந்து தான் சொல்லப்படுது, இந்த மாதிரி அவர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. மொட்டை அடிக்கணும். ஸோ ஹாஸ்பிட்டல் போனோன்னே அவங்க என்ன, அதுக்கப்புறம் அவங்க அவருடைய தாயாராக இருக்கட்டும் இல்லை தந்தை, அவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அந்த தென்பாக்கம் காவல் நிலையத்தில் சவுத் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய தந்தை நாகராஜ் என்னன்னு சொல்லினா, இல்லை எனக்கு வந்து இது சந்தேகமாக இருக்குது, போலீஸார் அடித்ததினால் தான் என்னுடைய மகன் உயிர் போச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய பிரதர் சொன்னதாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி சொன்னதாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இது என்னவாக இருக்குன்னா, மொட்டை அடிக்கிறதுக்கு எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கல, ஆப்ரேஷனுக்கு பெர்மிஷன் வாங்கல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, அடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்னு அப்படியா, அப்போ போலீஸார் இன்னொரு பக்கம் கிளைம் பண்ணது என்ன அப்படின்னா, நாங்கள் அடிக்கவே இல்லை, ஃபிட்ஸ் வந்ததுன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, ஸோ மூளையில வந்து ரத்தம் வந்து உறைஞ்சு போயிருக்கு, ஓகே, அதனால வந்துட்டு ரத்த கசிவு இருக்கு, அதனால ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அவங்க சொன்னதாக சொல்லப்படுது. பட் எங்க ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி ப்ரீ ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது, அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தவர், இது வரைக்கும் ஃபிக்ஸே வந்தது இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க சொல்லக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. பட் இங்க காவல்துறையினர் இந்த மாதிரி ஒரு நேற்று காலையில் அவர் அவருடைய உயிரை அவர் விடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தொடர்ந்து வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து ஃபுல்லாக அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் முன்பாக, போலீஸ் ஸ்டேஷன் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு, இல்லை ஆஸ் யூஷுவல் சபரிவர்மன் கேஸ்லேயும் முன்னாடி நடந்த எல்லா கஸ்டோடியல் டெத்லையும் என்ன நடந்ததோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடக்குது. முன்னாடி வந்து திமுக அதிமுக அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போய் எஸ்பி அவர்கள்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. என்னென்னு மனு கொடுக்குறாங்கன்னா, இல்லை இது வந்து எங்களுக்கு அந்த 4 காவலர்களையும் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணணும், அவங்க தான் காரணம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ஆனது வீடியோவோட நடைபெறணும். கூடவே வந்து ஆர்டிஓ தலைமையில் மெஜிஸ்ட்ரேட் அவங்க எல்லாம் இருக்கணும், லைக் எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் உள்ளே இருக்கணும்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல போய் கிளைம் பண்ணுறாங்க. அதன் விளைவாக நேற்று வந்து அவரை போஸ்ட்மார்ட்டம் கொண்டுட்டு போகிறாங்க. பட் ஆனால் 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால திரும்ப அவரை கொண்டுட்டு போய் மார்ச்சுரியில் வச்சிடறாங்க. திரும்ப இன்னைக்கு காலையில் 7-10 மணிக்கு ஆரம்பித்த போஸ்ட்மார்ட்டம் இப்போ நிறைவடைஞ்சு உடலானது குடும்பத்தாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 2 வீடியோஸ் எடுக்கப்பட்டிருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டமை, ப்ளஸ் மெஜிஸ்ட்ரேட் அதில் இருந்திருக்காரு. கூடவே 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டாக்டர்ஸ், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, 3 அரசு மருத்துவர்கள் இவங்க எல்லாம் இருந்து தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஆனது நடைபெற்றிருக்கு. நேற்று காலையில் அவர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவ்வளவு விஷயங்கள் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. மெஜிஸ்ட்ரேட் அவர்களும் இங்கே உறுதி அளிச்சதாக சொல்லப்படுது. என்னென்னலாம் விசாரணை பண்ணியிருக்காங்களோ அந்த விசாரணை அறிக்கையில் குடும்பத்தாரிடம் வந்து சைன் வாங்கிட்டு அப்புறம் உடலை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இதுலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போலீஸார் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு, இல்லை ஃபிக்ஸ் நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அது ஜன்னல்லேருந்து விழுந்ததா சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அந்த ஃபிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜாமீன் விட்டுருக்காங்க, அது உண்மைதான் நம்ம எப்படி இல்லை. இங்கே இன்னொன்றும் சொல்லப்படுது என்னன்னா, இவர் ஸ்டேஷன் பெயிலில் விட்டுட்டாங்கன்னு ஒரு விஷயமும் சொல்லப்படுது. பட் விச் இஸ் நாட் எட் கன்ஃபர்ம்டு, அதிகாரப்பூர்வமாக அது நமக்கு வந்து சொல்லப்படாத ஒரு விஷயமாக தான் இங்கே இருக்குது. பட் இங்கே அது போலீஸார் அதனை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தோம் 2 வீடியோ நேற்று வைரல் ஆச்சு. ஓகே, அதாவது 3 வீடியோ வைரல் ஆச்சு. ஒன்று வந்துட்டு அந்த பாட்டில் போலீஸார் எடுத்த வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. 2வது அந்த ஒரு 8 செகண்ட் வீடியோ, காவல்துறையினர் வந்து ஸ்டேஷனில் அவர் அந்த லாக்அப்குள்ளே இருக்காரு, அவர் கீழே விழுறாரு, லெஃப்ட் சைட் போய் விழுறாரு, காவல்துறையினர் பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. 8 செகண்ட் வீடியோ. இது 2வது வீடியோ. 3வது வீடியோ தான் ரொம்ப கான்ட்ரடிக்டரி. மரண வாக்கு மூலமாக அவரோட பிரதர் எடுத்த வீடியோல அவர் சொல்றாரு, போலீஸார் வந்து என்ன அடிச்சாங்க, எதுல அடிச்சாங்கன்னா இரும்பால அடிச்சாங்க அப்படின்னு. இப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் டையிங் டிக்ளரேஷனா மாறிடுச்சு. விச் மீன்ஸ் மரண வாக்கு மூலமாக இப்போ அது மாறி நிக்குது இந்த கேஸ்ல. ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த ஆகாஷ் கஸ்டோடியல் டெத்லையும் கடைசியாக அவர் சொன்ன விஷயம் மரண வாக்கு மூலமாக அங்கே மாற்றப்பட்டுச்சு இல்லையா. என்னன்னா அந்த ஈரத்துணியால சுத்தி காலை வந்து வச்சு அடிச்சாங்க அப்படின்னு அவர் சொன்னது எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இதுலயும் இந்த வீடியோ அவங்க ஃபேமிலி சொல்றது ஒரே மாதிரியாக இருக்கு. காவல்துறையினர் அடிச்சதுனால தான் இங்கே உயிர் போச்சு அப்படிங்கிற அந்த பையன் ஓப்பனா சொல்லியிருக்காப்புல, அடிச்சாங்க, என்னை 4 பேர் கொண்டு ஒரு இடத்துல வச்சு அடிச்சாங்க, 4 பேர் நான் நோட்டீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. இதுல இன்னொரு சந்தேகமும் காமனா எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா,
நம்ம அதில் அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அவருக்கு ஐ திங்க் ரைட் சைடு தலையில் முன்னாடி தையல் போட்டிருக்கும் இல்லையா, பட் அவர் விழுந்தது லெஃப்ட் சைடுன்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி லெஃப்ட் சைடு விழுந்தவருக்கு ரைட் சைடு எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் இங்கே வைக்கப்படுது. இது எல்லாத்துக்குமான ஒரு பதில் அப்படிங்கிறது நமக்கு அகெயின் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏன்னா எல்லா கேஸ்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விச் மீன்ஸ் சயின்டிஃபிக்கலாக ஒரு பெரிய எவிடன்ஸ் கொடுக்கக்கூடியது. இது வந்துட்டு இல்லை அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போனாரா, சந்தேக மரணம் அப்படிங்கிறது கஸ்டோடியல் டெத் தானா இல்ல. இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆனது நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்காரு. அது ஒரு வீடியோ. அப்ப நல்லா இருக்கிறவரு எப்படி திடீர்னு மொட்டை அடிச்சு இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? அதுதான் சடனா எப்படி ஆக முடியும் அப்படிங்கறது இங்க கேள்வியாக இருக்கு. இன்னொன்னு ஃபிட்ஸ் அப்படின்னு இவங்க போலீஸார் தரப்புல இருந்து கிளைம் பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஃபிட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு முன்னாடியான ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? ஏன்னா இது ஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அக்கறை ஆகுதுன்னா ஏன் அக்கறை ஆகுது, அந்த மாதிரியான நிறைய ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜி வைஸ் இதில் வந்து நிறைய ஒரு சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் இங்கே இருக்கு இல்லையா. அதுக்கு எல்லாத்துக்கும் விடை வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது. குடும்பத்தார் கிளைம் பண்ணுற மாதிரி இது கஸ்டோடியல் டெத்தா இல்லை போலீஸார் சொல்கிற மாதிரி அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை மேடம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய மரண வாக்குமூலம் வீடியோ வெளியாகுது. ஒரு பக்கம் 8 செகண்ட் வீடியோ காவல்துறை தரப்புல ரிலீஸ் பண்ணுறாங்க. மரண வாக்குமூலம் ஆல்ரெடி கொடுத்தது தெரியுமா தெரியாதா காவல்துறைக்கு? எதுக்கு இந்த 8 செகண்ட் வீடியோ வெளியிடணும்? இல்லை கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதே நீங்கள் சபரிவர்மன் கேஸ்லையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிபிசிஐடி உள்ளே வந்தாச்சு. ஓகே, முன்னாடி அந்த வழக்கில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா 2 பக்கம். ஏன்னா நம்ம காவல்துறையினர் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்க அப்படின்னு கிடையாது. ஏன்னா அந்த வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 வார்டன் சிறை வார்டன்கள் தான் வந்துட்டு ஒரு தலைமை வார்டனும் மிச்ச 2 வார்டன்கள் தான் அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினதுக்கு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவட்டத்துடைய எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் தான் மக்கள் கூட கடைசி வரைக்கும் உறுதுணையாக அந்த இடத்துல இருந்தார். ஏன்னா அவங்க அக்கா அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதே சொல்லியிருந்தாங்க, போலீஸ் எங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணல, உங்க உரிமைக்காக நீங்க போராடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணல, கோஆபரேட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ யூஸ்வலா போலீஸ் எடுத்து வைக்கக்கூடிய பேட்டர்ன் இந்த கேஸ்லயும் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அதான் இப்ப இல்ல எதிர்ப்பா நிக்க முடியாதுல்ல மேடம். பண்ணது என்னன்னா வெளியே பயிரமிச்சிருக்க கதையாத காவல்துறை தவறு நடந்திருக்கு அப்படிங்கும் போது எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுல்ல. இல்ல கண்டிப்பாக அடுத்தது அவங்களுக்கு அதனை தாண்டி போகும்போது நீதிமன்றம் இருக்கு அந்த இடத்துல. கண்டிப்பாக நிறைய கேசஸ் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா முன்னாடி நீதிமன்றம் வந்துட்டு ஏன்னா இந்த ஆகாஷ் வழக்குல எல்லாம் பார்த்தா நீதிமன்றம் நின்று அவ்வளவு தூரம் எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காங்க. உங்க ரைட்ஸ்க்காக நீங்க போராடுறீங்க அப்படின்னும் போது அகைன் அட் எண்ட் ஆஃப் த டே மக்களோட ரைட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. ஏன்னா அவங்க அரெஸ்ட் பண்ண பர்சனாவே இருந்தாலும் as per article 21 right to personal life and liberty என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம லாலே திரும்ப ரைட்ஸ் ஆஃப் an arrested person ஒன்று இருக்கு. நீங்க என்னதான் ஒரு விசாரணை கைதியாக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் இல்லை குற்றமே நிரூபிக்கப்பட்டவராக இருந்தாலும் கை வைப்பதற்கு போலீஸாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்களுக்கு ஏதாவது தாக்குதல் நடக்குது இல்லை அவங்களை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகக்கூடிய பட்சத்தில். ஏன்னா இன்னைக்கு காவல்துறையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்கவுண்டர் பண்ணிட்டாலே அவங்க அதுக்கு 1008 பதில் சொல்லணும். கண்டிப்பா ஒரு புல்லட்டுக்கும் அவங்க மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். the particular police has to prove அந்த இடத்துல இல்லைங்க இதெல்லாம் நடந்தது, இதனாலதான் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அது ஒரு காயத்தை ஏற்படுத்தணும், என்னை அட்டாக் பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் அவங்க எப்படி ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் தான் இங்கே அந்த இடத்துல. இல்லை எனக்கு ஒரு கேள்வி மேடம், இப்போ சபரிவர்மன் மாதிரி இப்போ இவரும் இப்போ 1 வாரம் கழிச்சு தான் இறந்துருக்காரு அப்படிங்கும்போது இவருக்கும் இதே மாதிரி உள்காயம் மாதிரி ஏற்படுத்தி அந்த பிளட் வந்து கிளாட் ஆகி இறந்துருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது மேடம். எஸ், அது எல்லாமே நமக்கு போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வருது. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் 2 ஸ்டாண்ட் இருக்கு இதுல. யூஸ்வலா காவல்துறையினர் மறுக்கிற ஒரு ஸ்டாண்ட். ஏன்னா சபரிவர்மன் கேஸ்லயும் அவங்க வீட்டுக்கு கால் வந்து போனது என்னன்னா ஃபர்ஸ்ட் அவர் உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டுருக்காங்க, அப்புறம் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு அங்க வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா. அதே ஜெயராஜ் பனிக்ஸ் வழக்குலயும் ஹார்ட் அட்டாக் தான். முன்னாடி நடந்த கேசஸ்லயும் ஃபிட்ஸ் தான். ஓகே, ஏன்னா அஜித்குமார் ஒரே பேட்டர்னா இருக்கு மேடம். எப்படி மேடம் இந்த லாக்அவுட் பத்தி இல்லாம ஒரே பேட்டர்னா இருக்கு. இது வந்து காவல்துறைக்கு தனியா இது மாதிரி ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுக்குறாங்களா எப்படி மேடம்? இப்படிதான் கொலை பண்ணணும் வெளில தெரியாத அளவுக்கு பண்ணணும்னு சொல்றாங்களா அப்படி இங்க சொல்லி தராங்க அப்படிங்கிற தாண்டி இதே நீங்க சபரிவர்மன் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிலில் வந்து எது நடந்தாலும் கண்டிப்பா அந்த ஹெட் சுப்பீரியர் அஃபிஷியலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஜெயிலருக்கும் லைக் சூப்பரண்டன்ட் ஆஃப் ஜெயிலுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். சபரிவர்மன் ஒரு வழக்குல அது மாதிரி உள்ள நடந்தது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அதெல்லாம் நமக்கு அடுத்த கட்ட விசாரணையில தெரிய வரப்போற ஒரு விஷயமாகத்தான் இருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்படி அதனை நோக்கி போகும்போது இங்க யாருமே எதையுமே ட்ரெயின் பண்ற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா போலீஸாருக்கு 2 விஷயம். ஒன்று வந்து அபியூஸ் ஆஃப் பவர். நான் ஒரு போலீஸ், என் கையில் பவர் இருக்கு, இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த மாதிரி நினைச்சிடறாங்களான்னு தெரியல. இல்லை நான் போலீஸ் என்ன வேணா நான் செஞ்சுட்டு நான் மறைச்சிருவேன் அப்படின்னு நினைச்சிடறாங்களான்னு தெரியல. இது எல்லாத்துக்குமாக தான் ஜெயராஜ் பனிக்ஸ் வழக்கில் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையா இருக்கட்டும், இல்லை ஜட்ஜ் அவர்கள் அங்கே ஓடிட்டு கொடுக்கும் போது சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அடுத்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் ஒரு வார்னிங்காக தான் நாங்கள் கொடுக்கப்பட்டது. ஓகே, ஏன்னா இன்டென்ஷன் மேட்டர்ஸ் அந்த. ஓகே, நீ லேட்டரா நான் தப்பு பண்ணிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு மறந்தாலும் அதில் ஒரு வித
யூஸும் கிடையவே கிடையாது இல்லையா? ஸோ இன்டென்ஷன் மேட்டர்ஸ். அப்போ எந்த இன்டென்ஷனோட இதில் செயல்படுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அதனை பொறுத்து தான் நாங்கள் உச்சபட்ச தண்டனையும் கொடுக்கப்படுது தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும். ஏன்னா எல்லாருக்குமே ஒன்று இருந்தது, ஜெயராஜ் பனிக்ஸ் வழக்குலையும் ஒன்று இருந்தது, இவங்க போலீஸ் அப்படிங்கிற மாதிரி. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தவறு தான் அப்படின்னும் போது டெத் பெனால்ட்டியை தாண்டி 2 பேரை கொன்னதுக்காக இரட்டை மரண தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. ஆமா, ஓகே. ஸோ அதனை பார்த்து திருந்தலை அப்படின்னா அப்போ அகெயின் நம்ம சொல்ற மாதிரி அந்த மாற்றமும் அந்த சேஞ்சும் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய அந்த போலீஸ் அஃபிஷியல் மனசுல தானே வரணும். இல்லை, எனக்கு ஒரு டவுட் பட தென் மாவட்டங்களில் இது மாதிரி லாக்அப் டெத் அதிகமாக தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது மெயின் காரணம் சமுதாய ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் வந்து இந்த சமுதாய காவலர் தான் வேலை செய்யணும், எப்படியோ ஒரு அரசியல் பிணையில் வந்து உட்காந்துடுறாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க சமுதாய ரீதியான ஒரு டெத்து தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானா எப்படி மேடம்? சரி, இது நிறைய திரும்ப வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு தான். ஏன்னா இங்க வந்து 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா அகெயின் அந்த காஸ்ட் ரீதியாக சொல்லப்படுற ஒரு விஷயம் இல்லையா? இவங்க இப்படினாலே எங்களை வந்து தாக்குறாங்க, போலீஸ் அஃபிஷியல் வந்து இது பண்ணி முன்னாடி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? ஏன்னா கள்ளசாராய விற்கிறாங்கன்னு சொல்லி போய் ரிப்போர்ட் பண்ணதுனால அவங்கள வந்து அவங்கள ஆப்போசிட் சைடு யார் விற்கிறாங்களோ அவங்க இவங்களை வந்து மிரட்டும் போது இல்லை இவங்க இந்த பர்டிகுலர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளைண்ட்டே எடுக்காம இழுத்தடிச்சு போட்டது. அதனால ஒருவருடைய கை போன விளைவு, ஒரு ஸ்டூடெண்டோட கை போன விளைவுகள்லாம் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற மோடு. ஓகே, ஏன்னா ஜெயராஜ் பனிக்ஸ் வழக்கிலே பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கடையை திறந்து வச்சாங்கன்றதுக்காக நீ இப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே முன்வைக்க ஒரு காரணமே சொல்ல முடியாது. இன்னொன்று அவங்க ஃபோன் கேட்டாங்க, போலீஸார் அதெல்லாம் கொடுக்கப்படலன்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. 2வது அஜித்குமார் வழக்கில் இன்னை வரைக்கும் அந்த நகையோட ஸ்டேட்டஸே தெரியல இல்லையா? நகை உண்மையிலே திருடு போனுச்சா இல்லையா, இது போய் சொல்லுதான் நகையை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே விட்ரா பண்ணிட்டாங்களே. ஆமா, அந்த நகையை அன்ட்ரேசபிள் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு போயிடுச்சு. இப்போ 3வது அடுத்து நடந்த ஆகாஷ் மரண வழக்கிலையும் அதே மாதிரி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் தான். சபரிவர்மனும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் தான். இங்கே அருணாச்சலமும் அப்படிதான். ஓகே, ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதுல சட்டங்களும் கடுமையாக தான் இருக்கு, தண்டனைகளும் கடுமையாக தான் இருக்கு. பட் அந்த கவர்மெண்ட் ஹேஸ் டு கம் ஃப்ரண்ட் இந்த இடத்துல. என்னன்னா மேபி ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வரலாம். பிரிசன்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரிசனுக்கும் அந்த மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்பாயிண்ட் பண்ணலாங்க, என்ன நடக்குதுன்ற ரிப்போர்ட் எங்களுக்கு திரும்ப நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னும் போது மேபி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த எப்படி ஐஎஸ் இருக்காங்களோ போலீஸ் இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு விஷயம், ஐயோ இது இருக்கு நம்ம இதுல ஐஎஸ் வேடிக்கை பார்த்துட்டு சொல்ல வரீங்களா அப்படி? ஏன்னா காலையில அரெஸ்ட் பண்றாங்க, நைட் 8 மணிக்கு தான் அவர் வந்து விழுவுற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாகுது. அப்படிங்கும் போது 12 மணி நேரம் ஃபுட்டேஜ் எங்க 8 செகண்ட் தான் வருது. அப்படிங்கும் போது இதெல்லாம் ஐஎஸ்க்கு தெரியுமா தெரியாதா, இல்ல வேடிக்கை பாக்குறாங்க வெளிப்படுத்த மேலதிகாரி அனுப்பிச்சு விட்டாங்களா எப்படி மேடம்? இல்ல இங்க என்னன்னா இந்த விஷயம் அடுத்தது தெரிவிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறதே ஒன்று இருக்குல்ல. ஏன்னா இது நடந்தது பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் தென்பாக்கம் காவல் நிலையத்துல தான் நடத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இல்லையா? அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஐஎஸோட ரோல் ரொம்ப பெருசு. ஏன்னா ஸ்டேஷன்ஸ்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்றதை எடுத்துட்டு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட அவங்க கண்டிப்பா தே ஹேவ் டு கிவ் த ரிப்போர்ட், மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த சம்பவம் எந்த மாதிரியாக சொல்லப்பட்டது? ஏன்னா ஒருத்தர் கூட்டிட்டு வர விசாரணைக்கு ஈவினிங் கொண்டு போய் ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இருக்கும் போது. ஸோ அதற்குள்ளாக நடந்த ஒரு சம்பவம் இது. இந்த 8 செகண்ட் வீடியோ அப்படிங்கிறது முதற்கட்டமான ஒரு விஷயம் தான். பட் ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல முழுமையான சிசிடிவி அப்படிங்கிறது கைப்பற்றப்படும் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நம்ம இந்த மாதிரியான இஷ்யூ தொடர்ந்து நடக்கும் போது தான் மேண்டேட்டரி ஆக்கப்பட்டுச்சு. என்னன்னா நிறைய இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி வேலை செய்யல, பிரிசன்ல சிசிடிவி வேலை செய்யல, இந்த மாதிரியான எந்தவித சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது, மேண்டேட்டரி சிசிடிவி வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இதெல்லாம் தான் அந்த மானிட்டரிங் யூனிட் மேபி ஒரு செட் பண்ணா ஒரு அஃபிஷியல் இல்லை ஒரு டீம் ஆஃப் அஃபிஷியல்ஸ் அந்த இடத்துல செட் பண்ணும்போது நம்ம தப்பு பண்ணா ஒருத்தவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் அந்த காவல் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய காவல் அதிகாரிகள் மனதிலையும் கொண்டு வரப்படணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா? இப்போ கண்டிப்பா மேடம். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேடம், இப்ப சாத்தான்குளம் சம்பவத்துல ரொம்ப நாளாச்சு அந்த ஒரு தீர்ப்பு வழங்குறது, ரொம்ப நாளாச்சு, நல்ல ஒரு தீர்ப்பு தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா மரண வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, அருணாச்சலமே மரண வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ஞ்சா தெரியும். அப்படிங்கும்போது இந்த வழக்கு எப்படி அதினால போகுமா இல்லை எப்படி மேடம்? சடனாக முடிக்க வாய்ப்பு இருக்கா? எஸ், ஏன்னா ஒரு கேஸுக்கும் எடுக்கக்கூடிய டைம் டியூரேஷன் தான். ஏன் அந்த சாத்தான்குளம் வழக்கு 5 வருஷம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் 9 பேர் குற்றவாளிகள், 9 அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் கேஸை ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விட்னஸ் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வேலையானதுக்காக தான் நாங்கள் 5 வருட காலம் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இந்த மரண வாக்குமூலமும் ஒத்து போயிடுச்சுன்னா அது ஒரு லைனில் ட்ராவல் பண்ணும். ஓகே, இல்லை போஸ்ட்மார்ட்டம் ஒரு ஒத்து போகலை மரண வாக்குமூலம் அப்படின்னா அது வேற ஒரு லைனில் ட்ராவல் பண்ணும். ஏன் அவர் அப்படி சொன்னார், யார் அப்படி சொல்ல வச்சாங்க, அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த போஸ்ட்மார்ட்டம்
ஸ்டேஷனோட சிசிடிவி, அவங்க அரெஸ்ட் பண்ண அந்த நொடியிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்ததுன்ற ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப தீவிரமாக போகும் அந்த இடத்துல. ஓகே, சக காவலர்கிட்டையும் நடக்கும்ல அந்த இன்வெஸ்டிகேஷன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா மெஜிஸ்ட்ரேட் அவர்கள் வந்தப்போவே அங்கே ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்டிகேஷன் ஆனது நடைபெற்றிருக்கு, அதுக்கப்புறம் உறவினர்கள் கிட்ட நடைபெற்றிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க இந்த கேஸ் அடுத்த கட்டம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நோக்கி மட்டும்தான் இருக்கு. அதனை வைத்து கண்டிப்பாக அடுத்தடுத்த இது போகும்போது அந்த ப்ரொசீஜரல் டைம் அப்படிங்கிறது கேஸுக்கான சார்ஜ் ஷீட் ஃபைலிங், சார்ஜ் ஷீட்க்கு அப்புறம் ட்ரையல், எவ்வளோ விட்னஸ் போடுறாங்க, அது எல்லாமே உள்ளே கொண்டு வரப்பட்டு அதற்கான தீர்ப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்கும். கண்டிப்பாக மேடம், இந்த வழக்கு தீர்ப்பு வரும் வரை தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி மேடம். நன்றி.